years of life. The journey continues. 99 ஆண்டுகள் ஒளியின் பல இதயங்களில் ஆசீர்வாதம். அந்த அருமையான பயணத்தை கொண்டாடும் இந்த இனிய விழாவிற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு கட்டிடத்தின் உயரத்தை அதன் அடித்தளம் தீர்மானிக்கும். அதேபோல் ஒரு கல்வி நிலையத்தின் உயரத்தை அதன் ஒற்றுமையும் ஒழுக்கமும் தீர்மானிக்கின்றது. எல்லாரும் வேண்டிக்கிறதும் உங்ககிட்ட கேட்கிறதும் அது ஒண்ணு மட்டும்தான். To begin the prayer song. நான் வாழ ஆசிக்கிறேன், உண்மை என்றும் நான் உண்மை போல் வாழ விரும்புகிறேன். தாயும் தந்தையும் என்னுடன் என்னை நடத்தி வந்தேன். உணர்வு உடன் இயேசுவே உந்தன் பிள்ளையாய் நான் வாழ உண்மை என்றும் நானே வாழ விரும்புகிறேன். ஒளி இனி உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன். எந்தன் இயேசுவே உந்தன் பிள்ளையாய். உறுதிமொழி. உறுதிமொழி. மனித நேயமும் கல்வி சேவையும் நிறைந்த பெப் அமைப்பின் கல்வி உதவி இன்று பெருமையுடனும் நன்றியுடனும் இந்த உறுதிமொழியை ஏற்கிறேன். எனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த அரிய கல்வி உதவியை நம் இணை நிறுவனர் திருமதி அரியல் சீமான் அவர்களின் தியாகமான சேவையும் பெப் மற்றும் அனைத்து குழு உறுப்பினர்களின் அர்ப்பணிப்பான ஆதரவையும் என்றும் நன்றியுடன் நினைவில் கொள்வேன் என்று என் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பின் என்னை போன்ற ஏழை மற்றும் ஆதரவற்ற மாணவர்களுக்கு உதவி செய்து பெப்பின் மனிதநேய பணியை தொடர்ந்து கொண்டு செல்வேன் என்று மனமாற உறுதியளிக்கிறேன். சேவை கல்வி அவங்களோட ஜதி தான் அந்த கரெக்டாக பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு ரிதம் ஏற்ற மாதிரி கரெக்டாக இல்லை. அவங்க ரெண்டு பேரும் நல்லா சிங்கவாங்க. உண்மையிலே பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம பசங்களுக்கும் உங்களுக்கு திறமை இருக்குன்னு இப்போ தான். மற்றபடி
இந்த அருமையான தருணத்தில் நம்ம எவ்வளோ 99வது பிறந்தநாள் விழாவில் எல்லாரும் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. புதுச்சேரியில் பெப்ஸ் நிறுவனரின் 5ஆம் ஆண்டு நிறுவனர் தின விழா கொண்டாடப்பட்டது. ஒரு சிறப்பு பார்வை. 99 ஆண்டுகள் ஒளியின் பயணம் தொடர்கிறது என்ற கருப்பொருள் அடிப்படையில் இந்த நிறுவனர் தின விழா கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரி ஹையர் எஜுகேஷன் பெனிஃபிட் சொசைட்டி எமில் போக்சியூ அவர்களின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு நிறுவனர் தின விழா 16 மே 2026 அன்று புதுச்சேரியில் மிக சிறப்பாக உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. 99 ஆண்டுகள் ஒளியின் பயணம் தொடர்கிறது என்ற மைய கருத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் நன்கொடையாளர்கள், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் இருந்து வந்து சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு எமில் அப்பாவின் அர்ப்பணிப்பு மிக்க வாழ்க்கை பயணத்தையும் கல்வி சேவையையும் நினைவு கூர்ந்தனர். எமில் புக்கோ அவர்கள் 16 மே 1927 அன்று பெல்ஜியம் நாட்டில் ஜெனோ பகுதியில் பிறந்தார். அவரது முழு பெயர் புக்கோ ஜான் ஜோசப். சிறு வயதிலிருந்தே மனிதநேயம் மற்றும் பிறருக்கான அக்கறை கொண்ட அவர் தனது தந்தையின் உணவுப் பொருள் கடையில் உதவி செய்து வளர்ந்தார். வணிகவியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கேட்டரிங் துறைகளில் கல்வி கற்றார். பின்னர் உலகின் பல நாடுகளான பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், ஜெர்மனி, இலங்கை, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஹாங்காங் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் செய்த அவர் இந்தியாவின் ஏழை மக்களின் வாழ்க்கையை கண்டு மனம் உவந்தார். அன்னை தெரேசாவின் சேவை வாழ்க்கையாலும் தனது தாயாரின் விருப்பத்தாலும் ஈர்க்கப்பட்ட அவர் 20 ஜனவரி 1971 அன்று இந்தியாவிற்கு திரும்பி வந்து புதுச்சேரியில் சமூக பணியில் முழுமையாக ஈடுபட்டார். அதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்ந்து அதுலேருந்து நான் கண்டினியூஸாக வந்து கட்சியில் இருந்தேங்க. அதாவது அவர் 1971 முதல் 1984 வரை ஒலாண்ட்ரியட் என்ற சமூக அமைப்பில் தங்கும் இல்லம் மற்றும் பள்ளி பொறுப்பாளராக 13 ஆண்டுகள் பணியாற்றினார். அந்த காலத்தில் 51 திபெத்திய அகதி குழந்தைகள் மற்றும் பல இந்திய ஏழை மாணவர்களின் கல்விக்காக தனிப்பட்ட முறையிலும் உதவி செய்தார். 1984ஆம் ஆண்டு உஸ்டேரி அருகே ஃப்ரெட்டர்னல் லைஃப் சர்வீஸ் ஹோம் FLSH என்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இல்லத்தை தொடங்கினார். பின்னர் ஏழை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளின் கல்விக்காக மேலும் பெரிய அளவில் சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் 12 மார்ச் 1985 அன்று பாண்டிச்சேரி ஹையர் எஜுகேஷன் பெனிஃபிட் சொசைட்டி என்ற அமைப்பை பதிவு செய்தார். இந்த அமைப்பின் தலைவராக நீண்ட காலம் மிகுந்த நேர்மை, அன்பு, அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்புணர்வுடன் செயல்பட்ட எமில் அப்பா வயது முதிர்வினால் பின்னர் பொறுப்பை பெல்ஜியத்தை சேர்ந்த திரு வில்லி லம்பார்ட் அவர்களிடம் ஒப்படைத்தார். தொடர்ந்து திருமதி மரியா ஃபிலோமினா மற்றும் திருமதி லீமா ரோஸ் ஆகியோர் துணைத் தலைவர் மற்றும் பொருளாளராக பணியாற்றி வருகின்றனர். 2017ஆம் ஆண்டு முதல் பெப்ஸ் அமைப்பின் பழைய தன்னார்வலரும் ஆதரவாளருமான திருமதி அடேல் ஸ்டிமார்ட் தலைவர் பொறுப்பை ஏற்று செயல்பட்டு வருகிறார். அதுக்கப்புறம் அடிக்கடி நான் அந்த வனிதா வந்து பார்க்கும்போது கல்வியால் மட்டுமே இந்த சமூகத்தில் வறுமையை ஒழிக்க முடியும் என்று எமில் அப்பாவின் வாழ்வியல் நம்பிக்கை இன்று வரை பெப்ஸ் அமைப்பின் அடித்தளமாக உள்ளது. தனது குடும்ப சொத்துக்களை விற்று அதன் மூலம் பெற்ற தொகையை பெப்ஸ் சேவைக்காக அர்ப்பணித்த எமில் அப்பா தனது ஓய்வூதிய தொகையும் ஏழை மாணவர்களின் கல்விக்காக செலவிட்டார். தனது உடல்நிலை மற்றும் வயது மூப்பு காரணமாக சிரமங்கள் இருந்த போதிலும் கல்வி சேவையை தனது கடைசி மூச்சு வரை தொடர வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தார். தற்பொழுது பெப்ஸ் அமைப்பின் மூலம் 116 ஏழை, ஆதரவற்ற மற்றும் தெருவோர மாணவர்கள் உயர்கல்வி வரை கல்வி உதவி பெற்று வருகின்றனர். கல்வி கட்டணம், நோட்டு புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், வழிகாட்டுதல்கள், கணினி பயிற்சி, திறன் மேம்பாடு மற்றும் வாழ்க்கை முன்னேற்ற உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. நிறுவன தின விழாவில் விழா நிகழ்ச்சி பிரார்த்தனை பாடலுடன் தொடங்கி மௌன அஞ்சலி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வுகளுடன் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ந்து பாரம்பரிய பரதநாட்டிய வரவேற்பு, விருந்தினர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் கௌரவிப்பு, தலைவர் திரு முரளி மற்றும் இணை நிறுவனர் திருமதி அடேல் ஸ்டிமார்ட் அவர்களின் காணொலி செய்திகள், நிறுவனர் வாழ்க்கை வரலாறு காணொலி, விருந்தினர் உரைகள், மாணவர் கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு உரை, நாடகம், அனுபவ பகிர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் கணினி வகுப்பு சான்றிதழ் வழங்குதல், கல்வி மற்றும் விளையாட்டு சாதனையாளர்களுக்கு பாராட்டு, 12ஆம் வகுப்பு வெளியேறும் மாணவர்களுக்கு வாழ்த்து மற்றும் பாராட்டு, தன்னார்வலர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு நன்றியுரை, நன்கொடையாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கௌரவிப்பு போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து தயாரித்த உணவகம் ஃபுட் கோர்ட் மூலம் பெறப்பட்ட நிதி முழுமையாக பெப்ஸ் மாணவர்களின் கல்வி உதவிக்காக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த முக்கிய விருந்தினர்கள் திரு முரளிஜி தலைவர், திரு கிறிஸ்டி ஞானாதிக்கம், திருமதி அமளி, செல்வி அமளி ஆசிரியர், திரு ஜெயச்சந்திரன் தூர்தர்ஷன், திரு குமார் ஏ சிகரம் ஸ்டேஷனரி, திரு ரமேஷ் பாபு பொறியாளர். இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்துவதில் பெப்ஸ் நிர்வாக குழுவினரும் தன்னார்வலர்களும் முக்கிய பங்கு வகித்தனர். அமைப்பின் துணைத் தலைவர் திருமதி மரியா புளோமினா மற்றும் பொருளாளர் திருமதி லீமாரோஸ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் முழு ஒருங்கிணைப்பையும் முன்னின்று மேற்கொண்டனர். சமையல் பொறுப்பில் திருமதி கவிதா மற்றும் திருமதி பாக்கியலட்சுமி பணியாற்றினர். தன்னார்வலர்களாக அகஸ்தியா மற்றும் சசி ஆகியோரும், மாணவர்களாக ஆண்டோ மற்றும் ரீட்டா ஆகியோரும், பெற்றோர் பிரதிநிதியாக பாஸ்கலின் அவர்களும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டனர். மேலும் பெப்ஸ் அமைப்பிற்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் சமூக நன்கொடையாளர்கள், முன்னாள் மாணவர்கள், சமூக அக்கறை கொண்ட பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கும் விழாவில் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. இவ்விழாவின் தொடக்கத்தில் எமில் அப்பாவின் மனிதநேயம், கல்வி சேவை மற்றும் ஒளி பகிரும் வாழ்க்கை என்ற உயர்ந்த சிந்தனையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல அனைவரும் உறுதியேற்றனர். எமில் அப்பா ஏற்றிய கல்வி ஒளி இன்றும் நூற்றுக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறது. 99 ஆண்டுகள் ஒளியின் பயணம் தொடர்கிறது. என்றும் ஒளியின் பயணத்தில். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. அயராது உழைத்தார். கல்வி மட்டுமே வறுமையை ஒழிக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவரது அர்ப்பணிப்பு மிகவும் தனிப்பட்டது. பெல்ஜியத்தில் இருந்த தனது குடும்ப சொத்துக்களை விற்று அந்த நிதியை இந்த சேவைக்காக பயன்படுத்தினார். மேலும் தனது வீட்டையும் இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சி பட்சி
படிப்புல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோன்னு பாருங்க எல்லாரும். கொஞ்சம் சத்தமா கை தட்டுறாங்க. இன்னும் எதிர்மையாவே கொடுக்கலாம். இங்க பாருங்க சார். மேடம் இங்க பாருங்க. ஸ்கூலுக்கு வேற லேட் ஆயிடுச்சுமா. நான் ஸ்கூலுக்கு வேற சரிம்மா. எனக்கு ஸ்கூலுக்கு போக ரொம்ப பிடிச்சிருக்குமா. நான் நல்லா படிக்கிறேன், எல்லா ஆக்டிவிட்டிலையும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மிஸ் நல்லா பாராட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா ஏன் இன்னும் ஃபீஸ் கட்டலன்னு கேட்கலதாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துப்போம். நீ நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், அது மட்டும் சரிம்மா. நீங்க கொஞ்சம் வாமா. நீ எல்லா ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப ஸ்மார்ட்டாக காட்டிட்டு ரொம்ப கிளாஸ்லேயே நீ தான் டாப்பர், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற. அப்புறம் ஏன்டா நீ கொஞ்சம் டல்லாக இருக்கு? காலையில் சாப்பிட்டு வருது புரியுதுடா. எல்லா பசங்க முன்னாடி கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்காக பிரின்சிபல் மேம் கிட்ட நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணேன். ஆனா அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்கடா. அம்மா கிட்ட கொஞ்சம் ஃபீஸ் பத்தி பேசு. நான் என்ன மிஸ் பண்றது? எங்க குடும்ப சூழ்நிலை. எங்க அம்மாவால இப்ப சரியா வீட்டு வேலை கூட செய்ய முடியல. நான் படிச்சுதான் எங்க குடும்பத்தையே காப்பாற்றணும். ஐ அப்ரிஷியேட் யுவர் கான்ஃபிடன்ஸ். தைரியமா இரு. God bless you. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. தன் குடும்ப சூழ்நிலையினால் கஷ்டப்படும் தாயும் மகளும், மகளின் வளர்ச்சிக்காக உழைக்கும் தாயின் கண்ணீர் கதைக்களம். தனது மகளின் எதிர்காலத்திற்காக விதை போட போவது யார்? இந்த தாயின் அவல நிலை என்று மாறும். மாற்றப் போவது யார்? விடைக்காக காத்திருக்கும் தாய். சாப்பாடு எடுத்துறேன். நான் பார்த்தா அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஆனா மற்ற டீச்சர்ஸ் தான் பாக்குறாங்க, பிரின்சிபலும் பாக்குறாங்க. அம்மா நீங்க கொஞ்சம் வந்து சாப்பிட வேணாம் தெரியுமா? அவங்க வந்தாங்கன்னா எல்லா பசங்களும் இதே மாதிரி அவங்களுக்கு தனியா சாப்பாடு வாங்கி வந்து தரலையா மிஸ்? ஏன் சாப்பாடு தானே தரேன். புரியுதுதான். ஆனா உன்னை பார்த்து நிறைய பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் அம்மா இன்னும் ஒரு நிமிஷம் இல்லை. எனக்கு கஷ்டம், நீ படுற கஷ்டம் புரியுது. நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். எனக்கு ஒரு NGO தெரியும். நான் அவங்ககிட்ட உன்னை பற்றி பேசுகிறேன். அவங்க நீ இப்படி தெரிஞ்சா கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹெல்ப் பண்றாங்கன்னா கண்டிப்பா நான் நல்லா படிப்பேன். ஹலோ மேம், நான் தான் கோபிகா பேசுகிறேன். இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்லா படிப்பா. ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேம். சரி மேம், நான் நாளைக்கு ஆஃபீஸ் வரேன். ஈவினிங் வரேன். தேங்க்யூ. நான் சொல்லிட்டேன்டா, நாளைக்கு ஈவினிங்காக நம்ம போய் பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி.
அநேக குழந்தைகளின் எதிர்காலம் தனது வாழ்க்கையின் தொடக்கத்திற்கு விதை போட்ட ஒரு உயிர். பல சவால்களை எதிர்கொண்டு உழைப்பும் பல சவால்களை எதிர்கொண்டு வரும் ஒரு நிறுவனம். கனவு காணுங்கள், அதை நனைவாக்க தொடர்ந்து போராடுங்கள் என்ற கொள்கையில் பயணிக்கும் ஒரு நிறுவனம். இதோ உங்களுக்காக ஒரு சிறிய செய்தி தொகுப்பு. இனி தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளைய விடியல்கள் 24/7 செய்தி தொகுப்பில். நாளை விடியல் நியூஸ் தமிழ் 24/7 முக்கிய செய்தி. பெப்ஸ் என்ற நிறுவனத்தில் கோலாகலமான நிகழ்வு நடைபெற்றிருப்பதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். களத்தில் செய்தியாளர் கீர்த்தி இணைந்திருக்கின்றார். கீர்த்தி, நீங்க களத்துல இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. நான் இப்போ சிறைவேட்டை தான் இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் பெப்ஸ்ல ஒரு ஆபீஸ்ல தான் இருக்கேன். இங்க வந்து மிஸ்டர் எமில் சொல்லிட்டு ஒரு ஃபாரினர், அவருக்கு 99th பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ரொம்ப கோலாகலமா நடத்திருக்கீங்களா? புரியல கீர்த்தி, ஃபாரினர் பர்த்டேவா? என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? சொல்றேன்டா. இப்போ எமில் ஒரு ஃபாரினர் வந்து 1985ல பர்த் மார்ச்ல பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஹையர் எஜுகேஷன் பெனிஃபிட் சொசைட்டின்னு தொடங்கி நடத்திட்டு இருந்தாரு. இப்போ அவர் இல்ல, இறந்து 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு பர்த்டேவை ஃபவுண்டர்ஸ் டேவாக மிக விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த என்ஜிஓல பார்த்தீங்கன்னா 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நிறைய பிள்ளைங்க இங்கே நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த என்ஜிஓல படிக்கணும்னா என்ன பண்ணணும்? எந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைக்குது? சப்போஸ் அந்த என்ஜிஓக்கு நம்ம யாராவது சேர்க்கணும்னா என்ன மாதிரியான கண்டிஷன் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கீர்த்தி? நீங்க பேசுறது சரியா கேட்கல, திரும்ப கீர்த்தி, நான் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ரீட்டா. இந்த என்ஜிஓல படிக்கணும்னா என்ன பண்ணணும்? எந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைக்குது? சப்போஸ் அந்த என்ஜிஓக்கு நம்ம யாராவது சேர்க்கணும்னா என்ன மாதிரியான கண்டிஷன் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கீர்த்தி? ரீட்டா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா வறுமை கொண்டு இருக்கு, ரொம்ப கீழே இருக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க சிங்கிள் பேரண்ட்ஸ், அப்புறம் அப்பா இருந்த அம்மா இந்த மாதிரி பசங்க ரொம்ப நல்லா இங்க படிக்க வைக்கிறாங்க. இந்த என்ஜிஓ எப்படி ரன் ஆகுது? யாரெல்லாம் இதுக்கு உறுதுணையா இருக்காங்க? கேட்கல கீர்த்தி, கேக்குதா? சொல்லுங்க ரீட்டா. இந்த என்ஜிஓ எப்படி ரன் ஆகுது? யாரெல்லாம் இதுக்கு உறுதுணையா இருக்காங்க? ரீட்டா, இப்போ பாத்தீங்கன்னா மதேல் தான் ரெஜியன்ல இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபாரின்ல இருந்து அப்பா இருந்ததுக்கு அப்புறம் இப்போ மிஸ்டர் எமில் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை கேர் பண்ணதா இருக்கட்டும், ஃபண்ட் ரேஸ் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் ஃபாரின்ல பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்க லோக்கல்ல பாத்தீங்கன்னா கூட மிஸ்டர் முரளி சார் சொல்லிட்டு ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க. அவர் தான் இங்க லோக்கல்ல மெம்பர்ஷிப் மூலியமா ஃபண்ட் ரேஸ் பண்ணி கொடுக்குறது எல்லாமே அவர் தான் இங்க லோக்கல்ல பாத்துக்கிறாங்க. கீர்த்தி, அங்க இருக்கிற பசங்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இங்க இருக்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஃபீல் பண்றாங்க. அப்புறம் இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. கீர்த்தி, அங்க இருந்து படிச்சுட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அவங்களுடைய பொசிஷன் என்னென்ன, வேற என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு கீர்த்தி? ரீட்டா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு தெளிவா தெரியுதா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க, பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. முக்கியமாக இந்த சென்டர்ல இருந்து கவர்மெண்ட் மூலியமா படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அப்புறம் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பசங்க தான் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பிஎஸ்சி சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா கூட படிக்கிறாங்க. அதில் மெயின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பயோடெக்னாலஜி, பிசிக்கல் அசிஸ்டன்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன், ரினல் டயாலிசிஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இந்த மாதிரி எஜுகேஷன்லாம் சும்மா படிக்கிறாங்க. நீங்கள் என்ஜிஓவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 64 பிள்ளைங்க படிக்கிறாங்க. டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா 116 பிள்ளைங்க இங்கே படிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெளிவாக தெரியுதா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் கிளாஸ் சொல்லி தராங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி தராங்க, அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கூட இங்கே சொல்லி தராங்க. இங்கே ரொம்ப நல்லா ஸ்கோப் இருக்கு, நல்லா படிக்கிறாங்க. கீர்த்தி, நீங்க சொல்றது கொஞ்சம் சரியா கேட்கல. ரீட்டா கேக்குதா? கீர்த்தி கேக்குதா? ரீட்டா எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? கேக்குது கீர்த்தி. நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது கீர்த்தி. பிள்ளைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களோட எதிர்காலத்தின் வளர்ச்சிக்கும் உதவுறாங்க. என்ஜிஓக்கு நிறைய பண்ணலாம் கீர்த்தி. அவங்க எந்த மாதிரியான ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ஜிஓக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா கீர்த்தி? கண்டிப்பா ரீட்டா. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எப்படின்னா, இப்போ சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன்ஸ் மூலமா நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யூபிஐ, கியூஆர் கோட், அப்புறம் ஐஎஃப்எஸ்சில இருந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது பேர் வேணும்னா போன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். கீர்த்தி, இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே அங்க படிச்சுட்டு போயிருப்பாங்கல்ல கீர்த்தி, கேக்குதா? சொல்லுங்க ரீட்டா, கேக்குது. ஏற்கனவே அங்க படிச்சுட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க இப்ப எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்றீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருந்து படிச்சுட்டு போன பிள்ளைங்க தங்களால முடிஞ்ச உதவிய பணமாகவும் சில விஷயங்களை ரொம்ப ஆர்வமா பங்கேற்று செயல்படுற இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பங்கேற்று ரொம்ப ஆர்வமா இருந்து செயல்படுறாங்க. ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இதான் கேக்குதா? ரீட்டா ரீட்டா இருக்கீங்களா? கீர்த்தி, நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. ரீட்டா, இப்போ பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விழா கோலாகலமா நடந்துக்கிறதுனால எனக்கு கேட்கல. நான் உங்களை சீக்கிரமா தொடர்பு கொள்றேன். கீர்த்தி, கீர்த்தி, சீக்கிரமா தொடர்பு கொள்றேன். கீர்த்தி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு கீர்த்தி. சொல்லுங்க ரீட்டா. அங்க பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா? புரியல ரீட்டா. அங்க இருக்கிற குழந்தைங்களுடைய பெனிஃபிட்ஸ், அவங்க எப்படிலாம் வளர்ந்துட்டு போறாங்க, அங்க ஏதாவது தடைகள் ஏதாவது ஏற்பட்டு இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க கீர்த்தி. இருக்கு ரீட்டா. இப்போ பாத்தீங்கன்னா சில டிகிரிஸ் எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னது ரீட்டா. இப்போ அவங்க எல்லாம் தங்களுக்கு கிடைச்ச உதவிய நல்ல விதமா யூஸ் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்காங்க. அதுல சிலது பாத்தீங்கன்னா சரியான வழியில போகாம ஏதாவது அப்பனாலேயோ அசால்ட்டா சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாமலையோ சம்டைம்ஸ் அவங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல வந்து அப்பப்போ என்ன ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு போடுவாங்க. அந்த ஆக்டிவிட்டிஸ் செய்யாம பார்க்காம ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறதுனாலையும், அப்புறம் அவங்க ஸ்பான்சருக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதுவாங்க, அந்த லெட்டர் கூட சரியா எழுதாம ரெஸ்பான்ஸ் பண்ணாமலையும் இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால அவங்க ஸ்பான்சர் கட்டாகிற நிலைமைக்கு தள்ளப்படுறான்னு சொல்றாங்க. ரீட்டா ரீட்டா கேக்குதா? கீர்த்தி, கேக்குதா? கேக்குது ரீட்டா. இப்போ இங்க வந்து நான் சொன்னேன், இப்போ ரொம்ப கோலாகலமா இருக்குங்களா, எனக்கு சரியா கேட்கல. நான் உங்களை சீக்கிரமா தொடர்பு கொள்றேன் ரீட்டா. கடங்களுக்கு மன்னிக்கவும். இங்க படிச்சுட்டு போனவுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கணும், இன்னும் மற்ற நிகழ்வுகள் என்ன இருக்குன்னு தொடர்ந்து வர விரிவான நாளை விடிய நியூஸ் தமிழ் 24x7 சேனலில் தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள். நன்றி. இப்ப நம்ம எங்க போற தெரியுமா உனக்கு? தெரியுமே, தகுமல் தான் போறோம். உனக்கு எப்படி தெரியும்? நீங்க பேக்கெட் நிறைய காசு தெரியுமே, நான் பாத்துட்டேன். அப்படியா? சரி சரி. இப்ப நம்ம ஷாப்பிங் மால் போறோம்ல, நீ ஷாப்பிங் மால் இருக்கும், அங்க உனக்கு பிடிச்ச விஷயம் ட்ரெஸ், நோட் புக் எல்லாம் வாங்கி, அதுக்கப்புறம் உனக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருதுல, அப்போ அம்மா உனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வரும். அப்படியா? ரைட் ரெடி. என்ன சமைக்கிறது? இந்த காசு இல்லைன்னா ஒரே பிரச்சனையா இருக்கு.
ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. எங்க அப்பா வழக்கம் போல குழந்தைகிட்டே வராரு. நானே கேட்டு வந்து பேசிக்கிறேன். நான் மகனே இங்க வந்துக்கிறேன். என்ன வாங்கிக்கிறேன் பார்க்க வந்தோம்ப்பா. ஏப்பா எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாருமே வாங்கிக்கிறேன். எனக்கு எதாச்சும் வாங்கி தரியாப்பா? என்னை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையாப்பா? ஏண்டா இந்த அரிசி பருப்பு வெங்காயம் தங்கெல்லாம் உனக்கு பார்க்க ட்ரெஸ் மாதிரி இருக்குதாடா? சரிதான். ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு இதெல்லாம் எப்பதான் தெரிய போகுது தெரியல. கடவுளே, எங்க அப்பாவுக்கு எப்பதான் கண்ணு தெரிய போகுதுன்னு தெரியல. ஒருவன் தெரிஞ்சுட்டா இந்த கோலத்தை தான் பார்க்கணும் முதல்ல. எல்லாமே இருக்கின்ற ஜாக்கப், எதுவுமே இல்லாத தேவா. இதுல யாரோட வாழ்க்கைய யாரோடைய வார்த்தை மாற்ற போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மண்டாரு மண்டல பெரிய அனிருத்தன் நடப்பு போல இருக்கு. இந்த கண்ணுவட்டிக்காரன் வந்தா மட்டும் எங்கதான் போவார்னே தெரியல. நான் சார் பண்றது வருமா கல்லாடு. ஏன் உங்களுக்கு காசு தேவையில்லைன்னா என்கிட்ட வந்து நீங்க ஏன் கேட்க போறீங்க? கட்டை வேலையா காசு கொடுக்குறேன், வட்டியாவது எதுக்குண்டா? ஏப்பா அவர் தான் உங்களுக்கு கேக்குறாருல்ல, அந்த மேனேஜருக்கு போன போட்டு காசு தான் கேட்கலாம்ல. நான் என்னடா பண்றது? போன் போலாம், போன் எடுத்தா போன்லயே காசு இல்ல. உன்னை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்குதுப்பா. வா நம்ம நேர்ல போய் கேட்டு வந்துடலாம். என்ன செய்யற? எப்படி இருக்க? இப்பதான் சம்பள காசு வாங்க சொன்னச்சா? இல்லங்க ஐயா, நானும் 2-3 நாளா உங்க வீட்டுல வந்து உங்களை தேடி பாக்குறேன். நீங்க தான் ஆளே காணோம். ஐயா நீங்க ஏன் ஐயா தொடுகிறீங்க? நான் தொடுகிற கொடுங்க ஐயா. விடுற நான் பார்த்தேன் வரேன். ஐயா ஐயா நான் தொடுகிறேன். டேய், அந்த பால் கொஞ்சம் கீழே ஊற்றி எத்தீங்களா? ஏப்பா உனக்கு ஒரு வேலையே கதை பாரு. ஏன் அந்த பையனால எடுத்து போக முடியாதா? ஆமா, நீ யாரு புதுசாகடா? ஆமா, சொன்ன உடனே தெரிஞ்சுக்கினானா அம்பானி பிள்ளையா நானு. உங்க வீட்டு டிரைவர் பிள்ளைதான். அப்படியா? ஆமா, நீ ஏன் தனியாக விளையாடுங்கிற? உனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையா? யாரும் இல்ல, செவத்துல பால் தூக்கி போட்டு கேட்ச் குட்டி. அப்படியா? ஆமா, நீ வேணா ட்ரெடா இருக்கிறியா? ஆஹா, நல்லா இருக்குல்ல. இந்த பணக்கார பையன் நமக்கு ஃப்ரெண்டா? சரி ஃப்ரெண்ட். ஆமா, உன்கிட்ட போனுங்களா? ஆமா, எங்க அப்பா எனக்கு சோறே ஒழுங்கா போட மாட்டாரு. எங்க இருந்து போன்லாம் வாங்கி வச்சிருக்கு. அவர் போன் வேணா இருக்குது. நான் நம்பர் சொல்றேன். 89 99 39 69 49 லாஸ்ட்ல ஏதோ நம்பர் வருது சொல்றேன். யோசி தேவா. 39. நன்றி. எவ்வளோ? ட்ரிங் 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 ட்ரிங். ஐயோ நிம்மதியா காலி கடன் கூட கழிக்க விட மாட்டேங்கிறாங்க. யாரா அது? ஹலோ அங்கிள், தேவா இருக்கானா? தேவாவா? பிரபு தேவாவா இல்ல மியூசிக் டைரக்டர்? தம்பி, எங்க வீட்டுல தண்டத்துக்குன்னு ஒரே தேவா தான் இருக்கிறான். அது என் பிள்ளை அதாகிறான். ஓ அப்படியா? நீ யாருப்பா? நானா? நான் மேனேஜரோட பையன் பேசுறேன் அங்கிள். ஐயோ தம்பி இருப்பா. தேவா தேவா ஏன் நம்பர் சும்மா கத்தினே இருப்ப? வேற வேலையே இருக்காதப்பா உனக்கு? ஐயா அந்த மேனேஜரோட பையன் ஃபோன் பண்ணிக்கிறான். அப்படியா? ஹலோ ஜேக்கப். ஹலோ தேவா, என்ன பண்ற? நான் சும்மா தான் இருக்கேன் ஜேக்கப். எனக்கு என்ன வேலை இருக்கு? அப்படியா? சாப்பிட்டியாடா? இல்லைங்க ஜேக்கப், இதுக்கப்புறம் தான் சாப்பிடுங்க. 10 தயிர் தாளிச்சு வச்சிருப்பாரு. அது இதுக்கப்புறம் சாப்பிட்டு போகணும். சாப்பிடு தேவா. சரி, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சியா? ஹோம்ஒர்க்கா? இங்கே கேள்விப்பட்டேன். ஓ ஹோம்ஒர்க்கா? ஸ்கூலுக்கு போனாங்கன்னு ஹோம்ஒர்க்லாம் எழுத முடியும். ஏன் தேவா, ஸ்கூலுக்கு எல்லாம் போறது இல்லையா? இல்ல தேவா, நான் ஸ்கூலுக்கு போயின்னு தான் இருந்தேன். ஒரு நாள் போயிட்டே சொல்ல சார் வந்து, ஐ தேவா எப்போதான் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்க, எப்போதான் உங்க அப்பா ஃபீஸ் கட்டுவாரு அப்படின்னு கேட்டாரு. சார் நான் உடனே சார் கண்டிப்பா கட்டிடுறேன் சார், கவலைப்படாதீங்க சார். இந்த தடாடி பேச்சுகளும் குறைச்சல் இல்லைன்றாரு. எங்க அப்பா கிட்ட வந்து சொன்னேன், அப்பா
சார் ஃபீஸ் கட்ட சொல்லி அவங்களோட பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? தாத்தா, நம்ம பிறந்ததுலேருந்தே பரம்பரையா பணக்காரங்களா இருக்கோம். இல்லை இப்பதான் எப்படி இருக்கோம் தாத்தா? பெரிய கதை போவோம். அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது அப்ப நம்ம ரொம்ப படிப்புலாம் கஷ்டப்பட்டோம். அப்ப என் ஃப்ரெண்டு எம்ஏல ஒரு வெள்ளக்காரன் இங்க எல்லாருக்கும் படிப்பு உதவி பண்றாங்க சொல்லி நான் ஒரு நாள் போய் கஷ்டத்தெல்லாம் தெரிவிச்சேன். அப்போ நம்ம அப்பாவுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுத்தாரு. இப்போ நம்ம அப்பா லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறது காரணம் யாருன்னா அந்த எம்எல்ஏ அப்பா தான். அப்படியே தாத்தா, சரி தாத்தா. வாடா தேவா. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் தேவா. ஹாப்பி பர்த்டே ஜேக்கப். தேங்க்ஸ் பா. அப்பா போன வாரம் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னதுப்பா? போன வாரம் காலில் போறப்போன்னு சொன்ன ஞாபகம் இல்லையா? ஓ அப்படியே சார் நீங்க. அதுதான். ஆமா, நீ நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்பல, என்ன ஞாபகம் இருக்கா? கேட்பேன். ஸ்விம்மிங் பூலு. அதுக்கான பாத்திரம் தான் இது. அப்படியா? ஆமா. சாரிப்பா, எனக்கு கிஃப்ட் வேணாம். ஏன்ப்பா இந்த கிஃப்ட் ஒன்று பிடிக்கலையா? இந்த ஸ்விம்மிங் பூல் கட்ட உங்களுக்கு எவ்வளோ லேக்ஸ் ஆகும்? ஃபியூ லேக்ஸ் ஆகும். பார்த்தீங்களாப்பா, நம்ம இப்போ எந்த நிலமையில இருக்கோம்? லேக்ஸ்லாம் நம்மளுக்கு விஷயமே அப்படிப்பட்ட நிலமையில நம்ம இருக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைப்படணும் இல்லை, அது நான் சொல்லி தான் உங்களுக்கு அவசியம் இல்லைப்பா. நீங்கள் என் வயசில் இருக்கும்போது, அதாவது என்ன மாதிரி நீங்கள் இருந்து படிக்கும்போது நீங்கள் இவ்வளோ ஈஸியாக வாழ்க்கை உங்களுக்கு கிடச்சிது இல்லைப்பா. எல்லாமே கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. நீங்கள் இந்த நிலைமைக்கு வர உங்களுக்கு இவ்வளோ லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்க ஹெல்ப் பண்ண டிப்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? ஞாபகம் இருக்குப்பா. அவங்க உங்களுக்கு கொடுத்த எஜுகேஷனால் தான் இப்போ நீங்கள் இந்த நிலமையில இருக்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் வச்சு யோசிச்சு பார்த்தீங்களா? சரி, அவங்ககிட்ட நீங்கள் ஹெல்ப் வாங்கினீங்க. அந்த ஹெல்ப்பை இப்போ எத்தனை பேர் பண்ணுறீங்கப்பா? இல்லைப்பா. சரி, அட்லீஸ்ட் அங்கே போய் விசிட் ஆச்சு பண்ணீங்களா? இல்லைப்பா. நான் உங்களை நீங்கள் வாங்குற லேக்ஸே எடுத்து போய் கொடுக்க சொல்லப்பா. அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு 100 500 அது கொடுத்தா ஒரே ஒரு குழந்தைக்கு அது ஒரு பேக் வாங்க, வாட்டர் பாட்டில் வாங்க, அதுக்காச்சும் ஹெல்ப்பாக இருக்கும்ப்பா. அதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களாப்பா? இல்லைப்பா. எப்பவுமே எங்கள் அப்பா வாங்குற இடத்துல இருக்கக்கூடாது, குறுக்கிற இடத்துல இருக்கணும் தான்ப்பா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறத எதுவும் மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்தான். ஐம் ஸோ சாரிப்பா. என் மனசில் தேவை. நான் இப்போ தான் எவ்வளோ தப்பான விஷயம், முட்டாள்தனமான விஷயம் பண்ணுறேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. நான் எப்போதுமே ஒரு வாங்குற இடத்துல தான் இருக்கேன், ஒரு கொடுக்குற இடத்துல இருக்கேன். நான் இப்போ ரியலைஸாக இருக்கேன். நானும் எப்போதும் பெப்சி எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆனால் நான் எதுவுமே செய்யாமல் ஒரு உதவி வாங்கியிருக்கேன். ஆனால் நான் உதவி வாங்கிட்டு நான் ஒரு லட்சாதிபதியா கோடீஸ்வரனா அந்த மாதிரி இருக்கிறேன். ஆனால் ஒரு 100 ரூபா கூட நான் அங்கே போய் பார்க்கல, அங்கே எதுவும் கொடுக்கல, காசு கொடுக்கல. இப்போ தான் நான் ரியலைஸ் ஆகிருக்கேன். நான் இதுக்கப்புறம் நான் பெப்ஸுக்கு நான் விசிட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச காசு நான் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச உதவியை என்னால் முடிஞ்ச பசங்களை நான் அவங்க டொனேட் பண்ணுறேன். நான் சொன்னது கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி, நீங்கள் ஹெல்ப் பண்ணுற போகிற ஒரு ஆளில் ஃபர்ஸ்ட் ஆளாக நான் யாருன்னு சொல்லவாப்பா? சொல்லுப்பா. உங்கள் டிரைவர் சேகரோட பையன் தேவாவை சேர்த்து வரீங்களாப்பா? கண்டிப்பாக சேகரப்பா. தேங்க்ஸ்ப்பா. நன்றி ஐயா. திரு எமில் புக்கோ அவர்கள் 1927ஆம் ஆண்டு மே 16 அன்று பெல்ஜியம் நாட்டின் ஜெனாப்பே என்ற ஊரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கடின உழைப்பும் பொறுப்புணர்வும் அவருக்குள் வளர்ந்தது.
தனது தந்தையின் உணவுப் பொருள் கடையில் உதவியபடியே வர்த்தகம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கேட்டரிங் ஆகிய துறைகளில் கல்வி பயின்றார். பின்னர் அவர் பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், ஜெர்மனி, இலங்கை, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் ஹாங்காங் போன்ற பல நாடுகளுக்கு பயணம் செய்தார். அவற்றில் இந்தியா அவரை மிகவும் கவர்ந்தது. தனது தாயின் விருப்பமும் மதர் டெரீசா அவர்களின் மனிதநேய சேவையும் அவரை ஊக்குவித்தது. அதனால் தனது வாழ்க்கையை சேவைக்காக அர்ப்பணிக்க இந்தியாவையே தேர்ந்தெடுத்தார். 1971ஆம் ஆண்டு ஜனவரி 20 அன்று அவர் புதுச்சேரியில் குடியேறி ஏழை, ஆதரவற்ற மற்றும் தெருவில் வாழும் குழந்தைகளை கல்வி மூலம் உயர்த்தும் பணியைத் தொடங்கினார். அவர் ஒலந்தரியே என்ற சமூக அமைப்பில் 13 ஆண்டுகள் 1971 முதல் 1984 வரை பணியாற்றினார். அங்கு விடுதி மற்றும் பள்ளியை நிர்வகித்ததுடன் 51 திபெத்திய அகதி குழந்தைகளுக்கும் பல இந்திய குழந்தைகளுக்கும் கல்வி உதவி வழங்கினார். 1984ஆம் ஆண்டு மனநலக் குறைபாடுடையவர்களுக்காக ஊஸ்தேரி அருகில் ஃப்ரட்டர்னல் லைஃப் சர்வீஸ் ஹோம் என்ற இல்லத்தை நிறுவினார். தன்னார்வலர்களின் ஆதரவு அதிகரித்ததன் மூலம் தனது கவனத்தை குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டில் மேலும் விரிவுபடுத்தினார். இதன் தொடர்ச்சியாக 1985ஆம் ஆண்டு மார்ச் 12 அன்று பாண்டிச்சேரி ஹையர் எஜுகேஷன் பெனிஃபிட் சொசைட்டி அமைப்பை நிறுவினார். இந்த அமைப்பின் மூலம் ஏழை மற்றும் பின்தங்கிய குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க சோர்வில்லாமல் அயராது உழைத்தார். கல்வி மட்டுமே வறுமையை ஒழிக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவரது அர்ப்பணிப்பு மிகவும் தனிப்பட்டது. பெல்ஜியத்தில் இருந்த தனது குடும்ப சொத்துக்களை விற்று அந்த நிதியை இந்த சேவைக்காக பயன்படுத்தினார். மேலும் தனது வீட்டையும் இந்த அமைப்பிற்காக அர்ப்பணித்தார். குழந்தைகளுடன் எளிமையாக வாழ்ந்த அவர் அனைவராலும் அன்புடன் அப்பா என்று அழைக்கப்பட்டார். தன் வாழ்நாள் முழுவதும் பொண்டிச்சேரி ஹையர் எஜுகேஷன் பெனிஃபிட்ஸ் சொசைட்டி அவர் தன்னலமின்றி சேவை செய்து தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இன்று இந்த அமைப்பு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கி வருகிறது. இது இண நிறுவனர் திருமதி அடல் ஸ்டிமார்ட், தலைவர் திருமுரளி, துணைத் தலைவர் திருமதி மரியா, செயலாளர் திருமதி மாலதி, இணை செயலாளர் திரு எழுமலை, பொருளாளர் திருமதி லீமா ரோஸ் மற்றும் உறுப்பினர்கள் திரு ஆபேல், திருமதி சகாயமேரி, திருமதி ரூத் அஷீலா ஆகியோரின் ஆதரவுடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. பொண்டிச்சேரி ஹையர் எஜுகேஷன் பெனிஃபிட்ஸ் சொசைட்டி அவர் பலவீனமான மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக சோர்வில்லாமல் சேவை செய்து ஆதரவுடன் மட்டுமல்லாமல் நம்பிக்கை, மரியாதை மற்றும் சிறந்த எதிர்காலத்தையும் வழங்கினார். கல்வியே வறுமையை ஒழிக்கும் ஒரே வழி என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி மற்றும் வாய்ப்புகளை வழங்க அயராது உழைத்தார். அவரது கருணையும் செயலும் நிறைந்த பார்வை எண்ணற்ற வாழ்க்கைகளை உயர்த்தியது. இன்று அவர் உருவாக்கிய அமைப்பில் மட்டுமல்ல, அவர் ஊக்கமளித்த பலரின் இதயங்களிலும் அவரது பேரன்பு வாழ்கிறது. தற்போதைய கல்வியாண்டு 2025 முதல் 2026 வரை பொண்டிச்சேரி ஹையர் எஜுகேஷன் பெனிஃபிட்ஸ் சொசைட்டி 116 மாணவர்களுக்கு பல்வேறு கல்வித்துறைகளில் படிக்க உதவி செய்து வருகிறது. அவர்களில் 64 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு வரை கல்வி கற்று வருகின்றனர். இதில் 38 பெண்களும் 26 ஆண்களும் உள்ளனர். மீதமுள்ள மாணவர்கள் வெட்டனரி சயின்ஸ், MPPS, பிடெக், பிஎட், MPA, MCA, CA இன்டர், பிகாம், PCA, PA, PS, சி நர்சிங், ஜெனரல் நர்சிங் டிப்ளோமா, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, மெடிக்கல் பயோடெக்னாலஜி, பிசிக்கல் அசிஸ்டன்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன் மற்றும் ரெனூல் டயாலிசிஸ் போன்ற பல்வேறு உயர்கல்வித் துறைகளில் கல்வி கற்று வருகின்றனர். இவ்வுயர்கல்வி மாணவர்களில் 34 பெண்களும் 18 ஆண்களும் உள்ளனர்.
இந்த அனைத்து மாணவர்களும் என்ஃபாண்ட் மொண்ட் பெல்ஜியம், என்ஃபாண்ட் மொண்ட் பிரான்ஸ் மற்றும் இந்திய நன்கொடையாளர்களின் தாராளமான பங்களிப்பின் மூலம் ஆதரிக்கப்படுகின்றனர். இணை நிறுவனரான பெல்ஜியத்தைச் சேர்ந்த திருமதி அட்டெல் ஸ்டிமார்ட் அவர்கள் பெல்ஜியத்தில் நிதி திரட்டுவதிலும் ஆதரவாளர்களுடன் தொடர்புகளை பராமரிப்பதிலும் முக்கிய பங்கு வகித்து வருகிறார். அதே நேரத்தில் தலைவர் திரு முரளி அவர்கள் உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்திய நன்கொடையாளர்களின் ஆதரவை வலுப்படுத்த சோர்வில்லாமல் செயல்பட்டு வருகிறார். இந்த நிறுவனர் தின விழாவில் 2025 முதல் 2026 ஆண்டிற்கான நன்கொடையாளர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திரு கிறிஸ்டி, திரு முரளி, திரு ஸ்ரீனிவாசன், திரு சம்பத்குமார், திருமதி உஷா, திரு தியாகராஜன், திரு கண்ணன், திரு வரதராஜன், டாக்டர் நிருஜன், விஜயராகவன், திரு எழுமலை, டாக்டர் பால் ஜோசப், டாக்டர் சகானா பூர்ணேஷ் மற்றும் அமளி ஆசிரியர், மேலும் தொடர்ந்து ஆதரவு மற்றும் அன்பை வழங்கி வரும் எங்கள் முன்னாள் மாணவர் நன்கொடையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நர்ஸ் கிறிஸ்டினா மேரி, நர்ஸ் அந்தோனியம்மாள், நர்ஸ் மகாலட்சுமி, நர்ஸ் சுபுலட்சுமி, ஜிப்மர் சமூக பணியாளர் திருமதி ஃப்ரம்சி பூர்ணேஷ், திருமதி வனிதா மேரி ஆசிரியர், திருமதி டெக்கன் டோல்கர், முன்னாள் திபெத்திய மாணவி திரு ராமச்சந்திரன், திருமதி காயத்ரி ஆசிரியர் மற்றும் செல்வி வைஷ்ணவி. பள்ளி மற்றும் கல்லூரி விடுமுறை காலங்களில் பல குழந்தைகள் பயனுள்ள மற்றும் அர்த்தமுள்ள முறையில் நேரத்தை செலவிட PHEPS அலுவலகத்திற்கு வருகின்றனர். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள், நூலக பயணங்கள், பேக்கிங் பயிற்சிகள், தொழில் வழிகாட்டுதல் மற்றும் கணினி வகுப்புகள் போன்ற பல செயல்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களின் திறமைகள், தன்னம்பிக்கை மற்றும் முழுமையான வளர்ச்சியை மேம்படுத்த உதவுகின்றன. PHEPS அலுவலக நிர்வாகத்தை திருமதி மரியா மற்றும் திருமதி லீமா ரோஸ் திறம்பட கவனித்து வருகின்றனர். அவர்களின் அர்ப்பணிப்பும் குழு பணியும் அமைப்பின் வெற்றிகரமான செயல்பாட்டிற்கு முக்கிய காரணமாக உள்ளது. சமையலறை பணியாளர்களான திருமதி கவிதா மற்றும் திருமதி பாக்கியலட்சுமி ஆகியோரும் மாணவர்களை அன்புடன் கவனித்து எந்த குழந்தையும் பசியுடன் இருக்காமல் பார்த்துக் கொள்கிறார்கள். இதனுடன் மணிவிழி, அந்துவானேத், கோகுல், திருமதி பாஸ்கலின் மற்றும் திருமதி தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட பல தன்னார்வலர்களும் குழந்தைகளுக்கும் அமைப்பின் செயல்பாடுகளுக்கும் தங்களது நேரத்தையும் ஆதரவையும் தாராளமாக வழங்கி வருகின்றனர். திரு எமில் புக்கோ அவர்களின் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு பொண்டிச்சேரி ஹையர் எஜுகேஷன் பெனிஃபிட்ஸ் சொசைட்டி மற்றும் எண்ணற்ற குழந்தைகளுக்காக அவர் செய்த அர்ப்பணிப்பு மிக்க சேவையை நன்றியுடன் நினைவுகூர்கிறோம். அவரது கருணைமிக்க பாதையை நாம் தொடர்ந்து பின்பற்றி அவரது சேவை பணியை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். J'ai eu la chance, j'ai eu l'occasion d'aider beaucoup d'enfants. Je crois des centaines. Il y a beaucoup d'enfants, surtout auparavant, on m'a dit qu'ils avaient 10-12 enfants dans une famille. Alors... Hello everybody. I am happy to be with you by distance today because it is a very special day. It is the birthday of Appa, Emile Appa, our founder, the founder of FEBS. But it was not only that. He was a very great man too. And it is necessary to have this kind of man in the world to build a so good thing for the world. I would like today to celebrate him through this message, and I know that there is some friends, there is some students,
some family, the staff, of course. They know him because they have the chance to meet him in the past. But for some people are there today to celebrate him, they don't know. They don't know him. They have listened a lot of things. They know, yes, the story about Phelps and how he's built this association. They know certainly a lot of things that they have listened by others. But I would like today to explain them the memory that I have about him. I would like to share this with you today. For me and for a lot of people, I'm sure, it was a man a right man. It was a man that he knows by his intuition what was correct and was what not correct in the way of the life, human life. He was very clear and very frank about how to become a better man or a better woman. In this kind of character, he advised a lot of people around him. And he has changed so much people. So much people has decided to take this way and not this way because of him. And it was not because he wanted absolutely to change others. Just he was like he was. Simply and just to be like himself. And it was this way that he used to change the life of so much people. Of course, he has taken a lot of energy and a lot of time to help, to give money, to find money, to listen a lot of people, to help them to go to the school, to stay in the school, to help family. And not only in Phelps, out of Phelps also. People in the street, hosterie, all people need an help more in the life. He was there for them. He was there and it was with the heart, really. And when he doesn't feel that, when the heart, his heart tell, no, it is not good, I will no answer yes to this person. It was right also. Because he has special connection with the good things in the life and in the spirit also. Then very often he takes time to know what to do, what to advise, how to be, and then he learns us to be better and to be also to have more solidarity, to have more humanity in everything. In the professional life, in the private life, in all the life he was learning this to us. I know that you have no meet them in the reality for some people, but I am sure that he continue to help us, to be with us differently. It is yes, differently, but he's pushing you when you need some help also, like we are doing. But he is doing this work again. You also, I would like to tell you that he was a man very
right also to tell that this way, it is the way that you must now take for yourself and for the society, the Indian society also. It was very important for him to explain to students and family about marriage too young or marriage in the same member's family, etc. It was very important because he knows very strongly that it was not the good way for them and for the Indian society too. He was a Belgian man, you know, but like me, he was Indian in the heart, really. And then it was a unique, special, and wonderful man. He stay a guide for us, and I hope so much that he is a guide for you also. To be a good person, a good girl, a good boy, a good man, a good woman in this world. Because we are not in this world just to eat, to sleep, and to work. We are in this world to have a special mission also, to do something that we are good for this. And we feel that it is the good way. Inside ourselves, we are feeling that. If we take time and if we listen correctly, what is the best for us, but for the world also. Voilà, then it was this kind of message that I wanted to tell you this special day, while this special day. I am sorry for my English because I have explained to a lot of students that I have learned English only 2 hours per week when I was young in the school. But after, only in India, I have speak English. In my higher studies, it was not in English. Fully, it was in French language. And then I have now a lot of training to speak correctly English. And my single training is in India. Then, when I advise you to speak well in English, you must maybe tell, wow, she doesn't speak so well. It is true. It is true. And I know that. And it is not a big problem because I can work like that anyway. But for you, when I am telling you, you must do more efforts in English, it is because you are living in a land. It is so important in India to have the English also language to work, to live. It is so important because it is in the life every day. And if you want to have some special work somewhere, it will be a real yes, an important thing for you to have this kind of job also. Then it was it was the moment to explain you that also. I don't know why I have explained to you that now, but like this, you know that I am very transparent also. It is important to be transparent, and I think that APA also show us to be like we are. And we have a lot of qualities, we have a lot of difficulties, we have some talents for something and not for other things. But the most important it is to think what you are, why you are in this world, this life, and what do you do better than another. It is different for each. It is different. For some
For one girl, it will be yes, she has a very practical spirit. Then she must go in this way. She must choose this kind of work. And for another, it will be yes, he has a lot of patience and a good relationship also and good communication. Then this kind of work will be good for him. But you are the single person to know exactly what is the best for you and for the world. I tell you again. And then a lot of people can advise a lot of things about that. And I would like to repeat to you that it is also to take time with yourself and with your heart and your spirit that you will give the best choice. Voilà. Then I finish this video. It is very long. I am sorry. But I would like so much also to be with you and to celebrate Appa with you. But it is not possible actually. Then it is a pleasure for me also to be with you by another way. And I would like to tell you that I am so proud to be in FEBS and so proud about each of you, and you know that, but I tell you also again that I love very much this work and to be with the FEBS, with the staff, with the committee members, with friends and children and students. It is my Indian family, really. And I hope that you feel the same about FEBS. You feel that it is a Earth family for you. There is the natural family with that we burn, and there is also a lot of different kind of family. Then I think that FEBS, it is also this kind of family. To listen you, to support you, and to push you when you don't believe, you are not sure, you feel less better, etc. And then we hope to give you a lot of things to continue your life by the good way. Then I tell you a good celebration, an enjoy day, because we are sad very often when we think that Appa is not with us today. But I think that the most memorial for him, it is to listen, laughing and enjoy about children. And if he feel this happiness, it is the best memorial for him, really. It is the life, and he like it, the life. Thank you very much for your attention, and see you soon, I hope. என் பேர் வந்து மேரி டின்னஸ். 2010 அம்மா இறந்துட்டாங்க. ஸோ எம்சி கான்வென்ட் சிஸ்டம் மூலயமா தான் வந்து எமிலப்பா வந்து எனக்கு தெரியும். 2012 தான் வந்து எனக்கு எஜுகேஷனுக்கு சிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி என்னை ஜாயின் பண்ணாங்க. அப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவர் மூலயமா தான் நாங்கள் வந்து இங்கே வந்து சேர்ந்தேன். ஸோ அப்பாவும் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் எஜுகேஷனையும் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ரொம்பலாம் படிக்க மாட்டேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஹெமிலப்பா பர்த்டே இயர் வந்து லீமாக்கா மரியாக்காலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸை காட்டுவோம். நாங்கள் வந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம், நிறையா கேம்ஸு இந்த மாதிரி நிறையா பண்ணுவோம். நாங்களாம் முன்னாடிலாம் நிறையா பண்ணுவோம். ரொம்ப நாள் வந்து இங்கே இருப்போம். டான்ஸு, யோகா, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். அப்பாவையும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்போம். இப்போ வந்து அப்பா வந்து எமிலப்பா வந்து நம்ம கூட இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப சேடான விஷயந்தான். ஸோ நான் என்னோடய ஸ்டடீஸ் வந்து 11th 12th தான் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். 12th ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச மார்க் நான் எடுத்தேன்.
அதுக்கப்புறம் அக்கா வந்து என்ன சொன்னாங்க, அரியர்லாம் எதுவும் இல்லாமல் கிளியர் பண்ணணும் காலேஜ் டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் வந்து காலேஜ் சேர்ந்தேன். பிசிஏ டிகிரி எனக்கு கிடச்சிது. நான் ஆக்சுவலாக ஐடி எதிர்பார்த்தேன். எனக்கு பிசிஏ ஐடி ஃபீல்டு ரிலேட்டடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஜாயின் பண்ணாங்க. ஸோ நானும் பிசிஏ ரிலேட்டடு சேர்ந்து அக்கா கிட்டேயும் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எந்த அரியரும் வைக்காமல் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன். இப்போ கடைசி செமஸ்டரில் இருக்கேன். இப்போ இந்த செமஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு என்னை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கம்பெனியில் வந்து நான் செலக்ட் ஆகிட்டு என்னுடைய கரியரை வந்து நான் காலேஜ் முடியறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் எதுவும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகலை. நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் போகாமல் அப்பாவோட எமில் அப்பாவோட லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எப்படி அந்த நாட்டிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு அப்பா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரை மைண்டில் வச்சு நான் படித்து இப்போது நான் வந்து என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னமும் நான் நல்லா பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் பண்ணும்போது நான் இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னா கண்டிப்பாக ஃபெப்ஸுக்கு வந்து என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். என்னால் முடிஞ்சதை நான் நிஜமாக கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அப்பா வந்து எனக்கு துணையாக இருப்பாங்க நம்புகிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஃபெப் ஃபவுண்டேஷன் தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஃபெப் அந்த மரியாக்கா லிமாக்கா. தேங்க்ஸ் ஸோ மச். ஹலோ காய்ஸ், நான் லக்ஷ்மி. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடிச்சிருக்கேன். ஃபெப்ஸ் ஆஃபீஸ்க்கும் எம்இல அப்பாவும் எனக்கு ரொம்ப ஃபினான்ஷியலாகவும் எமோஷனலாகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிற வரைக்கும் 9 இயர்ஸ் வந்து நான் இவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் அம்மா நான் 3rd இயர் படிக்கும்போது கேன்சரில் வந்து இருந்துருந்தாங்க. ஸோ ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி லாஸ்ட் ஸ்டேஜாக இருந்துச்சு. ரொம்பவும் கஷ்டப்பட்டுருந்தோம். ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாகவும் இல்லை அப்போது நாங்கள். ஸோ எங்களுக்கு வந்து இந்த பெப்ஸ் ஆஃபீஸ் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்தாக இருக்கட்டும், இல்லை எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை கைடன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ஸோ இந்த பெப்ஸ் ஆஃபீஸ்லையும் எமில் அப்பா வந்து இருக்க 2 பேருமே வந்து எங்களுக்கு ஸ்டடீஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போது நான் இதை படித்து முடிச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து எமில் அப்பாவும் இந்த பெப்ஸ் ஆஃபீஸும் மட்டும்தான். ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஹெல்ப் அண்ட் கேர். எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் தமிழ்செல்வி. என் பொண்ணு செண்பகா. என் பொண்ணு 1வது படிக்கிறதுக்காக 1வது படிக்கிறதுலேருந்து நாங்கள் இங்கே ஆஃபீஸில் வந்து ஹெல்ப்பு கேட்டிருந்தோம் எமில் அப்பாக்கிட்ட. 1வது படிக்கிறதுலேருந்தே பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க எமில் அப்பா. இங்கே வந்ததுலேருந்து இது என்னுடைய குடும்பம் மாதிரி தான். என் அப்பா வந்து அப்பாவுடைய சந்தோஷம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. எனக்கும் என் பிள்ளைக்குமே 2 பேருக்குமே வந்து அப்பாவுடைய எந்த ஒரு விதமான சந்தோஷமும் எங்கள் 2 பேருக்குமே கிடைக்கல. அதனால் இங்கே வந்ததுலேருந்து அப்பாவுடைய சந்தோஷம்னா என்னன்னு எங்களுக்கு அப்பா தான் வந்து தெரியப்படுத்தினாங்க. அப்பானா இப்படி தான் இருக்கணும்னு அப்பாவை பார்த்து நாங்கள் கற்றுக்கணும். அதே போல் இப்போ பாப்பா வந்து 1வது படிக்கிறதுலேருந்து இப்போ 12th படிக்கிற வரைக்கும் பெப்ஸ் ஆஃபீஸ் தான் ஹெல்ப் பண்ணின்னு இருக்கிறாங்க. 10th 437, 12th வந்து 569 எடுத்து ஸ்கூல் 3rd ரேங்க் வாங்கி நியூஸ் பேப்பர்லலாம் போட்டு எல்லாமே ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு எங்களை ரொம்ப கௌரவப்படுத்தினாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. அதே போல் நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் பார்க்குறேன். அயர்ன் பண்ணுற வேலை பண்ணுவேன் வீட்டில் கொஞ்சம் எனக்கு. ஏன்னா வருமானம் பத்தாததுனால இந்த வேலையை நான் கொஞ்சம் செய்வேன். நான் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு. எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருக்காங்க. நிறைய பேருன்றதை விட சொந்த பந்தம் எல்லாமே என்னை ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. ஒதுக்கி வச்சுருந்ததில் என் பொண்ணு படிக்கிறப்ப என்ன கேட்டாங்கனாக்கா, இதெல்லாம் படித்து என்ன பண்ண போகுது, ஒன்றும் இல்லாத நாய்க்கு எதுக்கு படிப்பு வேறு, எங்கன்னா வீட்டு வேலை செஞ்சிங்கன்னா பொண்ணையும் அதே போல் பொண்ணி வளர்த்துக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. என் காது படவே கேட்டாங்க. அதுலேயும் நான் மீண்டும் வந்து இந்த ஹெல்ப் மூலிமா என்னால் என் பிள்ளைய படிக்க வைக்க முடியும். நிறைய பேர் எனக்கு இருக்காங்க. எல்லா சொந்த பந்தத்தை விட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க உதவி செய்கிறதுக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில் நான் இந்த ஆஃபீஸ் மூலிமா என் பொண்ணை படிக்க வச்சேன். அதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிறது என்னென்னா, படிப்பு மட்டும்தான் எல்லாத்துக்குமே காரணம். படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த படிப்பு இப்போ என் பிள்ளை படித்து நல்ல மார்க் வாங்கினதுனால போன சொந்தம் எல்லாமே இப்போ வந்து என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. பேசினாலும் அந்த வழி இருக்க தான் செய்யுது. சொந்த பந்தம் வந்தாலுமே எங்களால் அந்த சொந்த பந்தத்தை ஏற்றுக்க முடியலை. என்னால் எல்லாமே எனக்கு
இந்த குடும்பம் தான் எனக்கு பெருசாக தெரியுது. அந்த குடும்பம் வந்து எனக்கு பெருசாக தெரியல. யார் வந்தாலுமே எனக்கு அப்பா, இங்கே மரியாக்கா, லீமாக்கா இருக்காங்க. அவங்க 2 பேரும் அக்கான்னு தான் நான் கூப்பிடுவேன். ஆனால் எனக்கு அவங்க 2 பேருமே அம்மா மாதிரி. எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லாத எல்லா விஷயத்தையுமே இந்த ரெண்டு அம்மாக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். பெற்றவங்க கிட்ட கூட என்னால் சொல்ல முடியாது அந்த வார்த்தை எல்லாமே அவங்க 2 பேர்கிட்ட சொல்லி அழுதுருக்கேன். அது சொன்னதுனால எனக்கு மனசு ரிலீஃப் ஆகிடுது. அதனால் எப்பயுமே எனக்கு இந்த குடும்பம் தான் பெருசு. அதே போல் நாங்கள் இங்கே வந்தாக்கா அப்பா எங்களை விட்டு கொடுத்ததே கிடையாது. எங்களைன்றது கிடையாது. எந்த பிள்ளைங்களுமே விட்டே கொடுக்க மாட்டாங்க. வந்த உடனே அவங்களுக்கு வயசு அதிகம். ஆனால் எங்களுக்கு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அந்த மரியாதைனா என்னன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவங்க தான். இப்படி பேசணும், எல்லாருக்கிட்டையும் இப்படி பழகணும், எல்லா விதத்துலையுமே நல்லதை கற்றுக் கொடுத்தவங்க எங்களுக்கு அப்பா. அதே போல் இந்த வீட்டுக்கு வந்தால் சாப்பிடாம போகவே முடியாது. யாரையுமே சரி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருமே கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரு வேளை சாப்பாடு போடாமல் அனுப்பவே மாட்டாங்க. ஒன்று வந்து மறுபடியும் இப்போ வந்து படிச்சுட்டு சிஏ படிக்க போகிறா. சிஏ படிக்கிற விஷயத்தில் சிஏ படிக்க போகிற சொல்கிறா. ஆனால் என்னால் அவளுக்கு என்ன ஹெல்ப்பு பண்ண முடியும் தெரியல. ஆனால் என்னால் அவளுக்கு பண்ண முடிஞ்சது எல்லாமே 3 வேளை சாப்பாடு, ஒரு டிரைவருக்கு பதிலாக நான் வந்து அவளுக்கு டிரைவர் வேலை செய்கிறேன். அவ்வளோதான். அந்த 2 வேலையை தவிர நான் அவளுக்கு எந்த வேலையுமே செய்யலை. மற்ற எல்லா வேலையுமே பெப்ஸ் ஆஃபீஸ் தான். பெப்ஸ் ஆஃபீஸும் அதில் இருக்கிற எல்லா உதவிக்கரங்களும் தான். அது யாருன்னு என்னால் சொல்லவே முடியாது. எல்லா உதவிக்கரமும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.